ஓம் நமோ வெங்கடேஷாய. இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் திருமலாக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல, திருப்பதிக்கு அவைலபிளாக இருக்குன்னா கூட கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம தரிசனத்துக்கு மட்டும் கூட போயிட்டு வரலாம். இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு என்ன வழிகள்னால் ஆஃப்லைனில் டெய்லியும் திருமலாவில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும் கொடுக்குறாங்க. 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்று கவுண்டர்கிட்ட போகிறப்போ எத்தனை பேர் தங்குறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் சொல்லி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. வித்தின் 1 to 3 ஹவர்ஸ்க்குள்ளார நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். அந்த எஸ்எம்எஸில் எங்கே ரூம் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரூமோட சப் என்கொயரி ஆஃபீஸோ இல்லைன்னா ரிசப்ஷனுக்கோ போய் நம்ம பே பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். சாவி வாங்கும்போது குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும்பாங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. கீழ் திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம்னா விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் கொடுக்குறாங்க. இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி க்யூவில் நின்று போய் வாங்குறது சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணி புக் பண்ணக்கூடிய ப்ரைவேட் மட்டும் அப்படின்னா கர்நாடகா சோல்ட்ரி இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏசி ரூம்ஸ் இருக்குது, நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது. இதிலே ஃபேக் வெப்சைட்டும் இருக்கிறதுனால கரெக்டான வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஒரு ரூமில் 2 அடல்ட் ஒரு சைல்டு மட்டும்தான் ஸ்டே பண்ணிக்க முடியும். ஆன்லைன்லேயே நம்ம சேர்ந்தாப்பில் 2 நாளைக்கு புக் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி இதை புக் பண்ணிக்கலாம். யூபிஐ கிடையாது. அதர் மோட் ஆஃப் பேமெண்ட் லைக் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இருக்கும். எப்படி புக் பண்ணணுன்ட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கோயில் கிட்ட தான் இருக்குது. இந்த கர்நாடகா சோல்ட்ரியோட 2 என்ட்ரன்ஸுமே கோயில் ஒட்டி தான் இருக்கும். ஸோ ஈஸிலி ரீச்சபிள் தான் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட. ரூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் வெப்சைட் மட்டும் கரெக்டானதில் பே பண்ணிக்கோங்க. ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி புக் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. பட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது கரெக்டான வெப்சைட். இதில் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணோன்னா உங்களுக்கு இமெயில் வந்துடும். அதில் டிக்கெட் இருக்கும் ரூம் புக் பண்ணது. இன்கேஸ் அதில் இல்லைன்னா மெயின் பேஜில் அக்கௌண்ட்ஸில் போய் மை புக்கிங்ஸில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிச்சுட்டு புக் பண்ணிக்கோங்க. ரூம் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது ஆன்லைனில் மட்டும் புக் பண்ணிக்கலாம். வேறு எந்த ப்ரைவேட் மட்டும் முதலே காசு வாங்குறது கிடையாது. ரூம் எடுக்கும்போது தான் காசு வாங்குவாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா ஆரியவைசிய சமாஜ் போய் ட்ரை பண்ணுங்கள். அது கூட வீக்கெண்டில் கொடுக்கறது கிடையாது. டோனாஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னாங்க. நேரில் போய் கேட்கணும். எக்மோர் கிட்ட இருக்குது. இன்னொன்று குப்பா சோல்ட்ரி இருக்குது. அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். திருமலாலேயே கோகர்பம் டேம் கிட்ட ஒரு ரோடு ஃபுல்லாக ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது. அங்கேயும் கொடுப்பாங்க. நம்பர்லாம் ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. பட் எதுவும் ஆன்லைனில் பே பண்ணாதீங்க. ஜென்ரலாக நேரில் போய் பே பண்ணுற மாதிரி தான் ப்ரைவேட் மட்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் ப்ரைவேட் மட்ஸில் ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் மட்ஸ் டோனாஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம திருமலாவில் போய் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறது டிடிடியோட தான். இல்லை உங்களுக்கு பைசா ஓகேவாக இருந்தால் இப்போ நீங்கள் பார்க்குற ஆன்லைன் புக்கிங் எடுத்துக்கலாம். கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாஸில் மட்டும் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் டிக்கெட்ஸும் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் மாதம் விஐபி பிரேக் தர்ஷன் கூட அக்டோபர் மாதத்துக்கு நேற்று ஓப்பன் பண்ணது. ஒரு 4-5 நாளைக்கு கொண்டு தான் அவைலபிளாக இருக்கும். மற்றது எல்லா டேட்ஸுமே ஃபுல்லாகிடுச்சு. வர்ச்சுவல் சேவாக்கு உண்டான தரிசனமாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ ஆகஸ்ட்டில் நீங்கள் சுவாமி பார்க்கணும் அப்படின்னா இப்போதைக்கு ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் தான். ஈவன் நீங்கள் செப்டம்பர் கோயில் அக்டோபருக்காக புக் பண்ணணும்னா கூட சரி, இந்த ஹோமம் டிக்கெட்ஸ் மட்டும்தான் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறதுக்கு 1600 நம்ம பே பண்ணணும். ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனால் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். ஸோ 1600 2 பேர் நம்ம கீழ் திருப்பதி அலிப்பிரி பாதாள மண்டபம் இருக்கும். வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் தேவைப்பட்டால் கேளுங்க. அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோமம் அட்டன் பண்ணுறது. 9 to 11 மணி வரைக்கும் ஹோமம் இருக்கும். அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்கறது. மறக்காமல் அந்த சூப்பர்வைசர் கிட்ட நம்மளோட தர்ஷன் டிக்கெட்டில் சீல் அண்ட் சைன் வாங்கிட்டு அங்கேயே உங்களுக்கு வண்டி கிடச்சிரும். திருமலைக்கு போகிறதுக்கு டைரெக்டாக நீங்கள் ஏடிசி சர்க்கிள் 300 தர்ஷன் க்யூவில் போய் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஹோமம் அட்டன் பண்ணுற அன்னைக்கு தான் நம்ம 300 தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனமும் பார்க்க முடியும். என்ன ஒன்றுனா அக்காமடேஷன் ஆல்ரெடி இதுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் மாதத்துக்கு. ஸோ நாம் தான் பார்த்துக்கணும். ஒன்று ஆஃப்லைனில் விஷ்ணு நிவாஸில் ஏர்லி மார்னிங்கில் போய் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரைவேட் லாட்ஜஸ் இருக்குது. இல்லை ரூமெல்லாம் வேணால் ரெஃப்ரெஷ் மட்டும் போதும் அப்படின்னா கூட ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் போய் குளிச்சுக்கலாம். அலிப்பிரி பாதாள மண்டபத்துக்கிட்ட குளிக்கிற மாதிரி
காமன் டாய்லெட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஓரளவுக்கு. லாக்கர் கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை திருமலாக்கு போய் ஆஃப்லைனில் ரூம் எடுத்துக்கலாம். பட் நம்ம ஹோமம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னாலும் ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட போய் இப்போ நான் சொன்ன டைம்குள்ளார நம்மளோட தர்ஷன் டிக்கெட்டில் சீல் அண்ட் சைன் வாங்கிக்கணும். 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 150 போல் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இது கல்யாண உற்சவத்தை விட சீக்கிரமாக புக் ஆகிடும். ஸோ கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக பார்க்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துக்கிட்டோன்னா ஷுவராக இந்த டிக்கெட் கிடைக்கும். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட், அது 300 இருக்கட்டும், வர்ச்சுவலாக இருக்கட்டும், எப்போ புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த டிக்கெட்டை போட்டுக்கலாம். அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில். ஹோமம் டிக்கெட் ரீசெண்டாக நீங்கள் 30 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணியிருந்தால் மட்டும் அந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாரில் மறுபடியும் புக் பண்ண முடியாது. 30 டேஸ் டைம் கேப் கேட்பாங்க. ஒரு தடவை ஹோமத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு மறுபடியும் அந்த டிக்கெட்லேயே சுவாமி தர்ஷனம் பார்க்கறது. ஸோ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் 9:58க்கே லாகின் செய்து வச்சுக்கிட்டு கரெக்டாக 10 மணி இல்லை 9:55 கூட லாகின் செய்துக்கோங்க. லாக் அவுட் ஆகாது. ஆப்பாக இருக்கட்டும், போர்ட்டலாக இருக்கட்டும், வேறு நம்பரில் லாகின் செய்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட 2-3 நம்பர்லாம் இருக்குது அப்படின்னா அது மாதிரி லாகின் செய்துட்டு கரெக்டாக 10 மணிக்கு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் 2 நம்பர்லேயும் பாருங்கள் எதில் கம்மியாக போகுதுன்னு சொல்லிட்டு. லைக் ஒரு ஆப்லேயும் ஒரு போர்ட்டல்லையும் லாகின் செய்து வச்சுக்கோங்க. இன்னொரு நம்பர் இருக்குது அப்படின்னா கூட லேப்டாப்லேயும் லாகின் செய்து வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கிங் நீங்கள் ஒரு இதில் தான் பண்ண போகிறீங்க. ஸோ கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்பு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா சில டைம் போர்ட்டலில் பாப்அப் தான் வருதே தவிர வர்ச்சுவல் க்யூ ஓட மாட்டேங்குது. ஆப்பு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ போயிட்டு 10 மணிக்கு இந்த பேஜ் வந்தோடனே ஹோமம் இருக்கும். ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் ஆகும். டேட் கிளிக் பண்ணனா ஒரு டிக்கெட் தான் உங்களுக்கு காமிக்கும். ஆனால் அதில் நம்ம 2 பேர் போகலாம். 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். டிக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் போனீங்கன்னா கோத்திரம் கேட்கும். உங்களோட கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரம் போடுங்க. இல்லைனா சிவா, விஷ்ணு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையுமே கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு, நேமு, ஏஜு, ஜெண்டர், ஆதார்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் கொடுக்கணும். 2 பேரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ தான் புக்கிங்க்கு ப்ரொசீட் ஆகும். ஆன் டைமில் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற எரர் வராது. யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்ங்கிற எரரும் வராது. சில டைம் இப்போது 2 டேஸாக ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கிறாங்க, புக்காகி சக்ஸஸ்ஃபுல்லி புக்குடுன்னு வந்ததுக்கப்புறம் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா ஃபெயிலியர்னு வந்திருக்கு. அந்த அமௌண்ட் நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அப்படி ஒரு வேளை ஆச்சு அப்படின்னா. ஸோ பே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டான மோட் ஆஃப் பேமெண்ட் எது இருக்கோ அதில், லைக் யூபிஐயாக இருக்கட்டும், இல்லைனா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்காக இருக்கட்டும். அக்காமடேஷன் இப்போ சொன்ன மாதிரி நாம தான் பார்த்துக்கணும். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. டிடிடியோடது கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம் இருக்குது. இல்லைனா ப்ரைவேட் லாட்ஜஸ். நான் ஸ்டே பண்ணதில் ப்ரைவேட் லாட்ஜஸில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கேஎஸ்ஆர் கிராண்ட் பத்மாதியின் மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நீங்கள் ரிவ்யூ பார்த்து கூகுளில் புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயே புக் பண்ண போகிறதா இருந்தால். எனக்கு ப்ரைவேட் லாட்ஜஸ் பற்றின ஐடியா அவ்வளோக்கா கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது பெஸ்ட் அக்காமடேஷன் கீழ் திருப்பதியில் இருக்குது அப்படின்னா பக்தர்களுக்கு யூஸ் ஆகும். டிடிடியோடது விஷ்ணு நிவாசத்தில் கொடுக்குறாங்க. அண்டு ரிட்டையரிங் ரூம் மாதிரி நீங்கள் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஏசி லான்ஜ் சொல்கிறேன், ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறதுக்கு அது கூட இருக்குது அப்படின்னாங்க. ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாமான்னு பார்த்தா அது கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ்க்கு மட்டும் வேணும் அப்படின்னா. ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட நம்ம பின்னாடியே பேக் வச்சுக்கலாம், மொபைலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் திருமலாக்கு போகிறப்போ க்யூலேயே நம்ம லக்கேஜ் அண்ட் மொபைல் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் ரூம் எதுவும் போடலை அப்படியே நீங்கள் ஹோமம் அட்டன் பண்ணி சாமி தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் காலையில் திருப்பதிக்கு ரீச் ஆனாலும் நைட்டுக்குள்ளார நமக்கு ஹோமம் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு ரிட்டன் ஆகிடலாம் சாயந்தரத்துக்குள்ளார. சென்னையிலேருந்து போகிறீங்கன்னா கூட ஃபுல் ஹோமம் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் காலையில் கிளம்புற வந்தே பாரத் ட்ரெயின் கரெக்டாக இருக்கும். சப்தகிரியில் போகிறப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 hour ஹோமம் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஆன்லைன் புக்கிங்கில் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் தான். 5லேருந்து 10 நிமிஷம் கூட போகாது, தீந்துரும் டிக்கெட்ஸ். ஏன்னா ஒரு நாளைக்கு 150 தான் ஓப்பன் பண்ணுறாங்கங்கிறதுனால புக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க வேறு ஏதாவது புக்கிங்கில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு. ஹோமம் நடக்கிற இடத்துல ஷர்ட் பனியன் ஜென்ஸுக்கு கழட்ட சொல்லிவிடுவாங்க. லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா.
12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. 1600 நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஹோமம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷியோராக 300 தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஒருவேளை இப்போ இந்த டிக்கெட்டே 2 செட்டு ட்ரை பண்ணுறீங்க, ஒன்று கிடச்சிருச்சு, இன்னொன்று கிடைக்கல அப்படின்னா இதே ஸ்ரீனிவாச திவ்யா நகர ஹோமம் டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. இந்த ஹோமம் நடத்துறதுக்கிட்டே ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் 50 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்க. அது கூட நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஆன்லைனில் புக் பண்ணவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் காலையில் ஒரு 2 to 3 போய் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 50 டிக்கெட்ஸ் தான் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ சீக்கிரமாக தீந்துடும். ஆதாரோட 2 ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. கேஷாக தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட 1000 ரூபாயும் 300 தரிசன க்யூவில் 600 ரூபாயும் கட்டிட்டு நம்ம தரிசனம் பார்க்க போகலாம். ஸ்ரீனிவாச திவ்யா நகர் ஹோமம் நடக்கிற இடத்துல இருக்கிற பெருமாள் இவர். நல்லாயிருக்கும். நான் அட்டன் பண்ணது வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா கணீர்னு மந்திரங்கள்லாம் சொல்ல ஸ்ரீனிவாச திவ்யா நகர் ஹோமம் ட்ரை பண்ணுங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணுறதுக்கு. பெரியவங்க கீழே சமணம் போட்டு உட்கார முடியாதுன்னா பக்கத்தில் படி மாதிரி இருக்கும், அங்கே போய் நம்ம உட்காந்துக்கணும். மற்றபடி மேடை மாதிரியெல்லாம் உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஆன்லைனில் 150, ஆஃப்லைனில் ஒரு 50 கொடுக்குறாங்க. ஸோ 200 பேர்னால் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஹோமம் இது. அடுத்த நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கீழ்த்திருப்பதி கோயில்களோட ஆர்ஜித சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. லக்ஷ்மி பூஜா எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கேயே. லக்ஷ்மி பூஜா செக் பண்ணுங்கள் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாளையோட இது லக்ஷ்மி பூஜா வெள்ளிக்கிழமைகளில் நடக்கிறது. வரலட்சுமி விரத பூஜாவுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. பட் இங்கே கொடுத்துருக்குறாங்க வரலட்சுமி விரதம்னு சொல்லிட்டு. நாளைக்கு செக் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுறப்பவே அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக அப்டேட் கொடுப்பாங்க. அப்டேட் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கோங்க. தாயார் கோயிலில் அபிஷேகம் வஸ்திர அலங்கார சேவாலாம் சீக்கிரமாக புக் ஆகிடும். சுப்பிரபாதம் சேவாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே கீழ்த்திருப்பதி கோயில்களில் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆன்லைனில் புக் பண்ணவங்கள தான் முன்னாடி உட்கார வைப்பாங்க. நல்லாயிருக்கும். தாயார் கோயிலில் எல்லா சேவாஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த சேவாஸ். அதில் வெள்ளிக்கிழமைகள் நடக்கிற லக்ஷ்மி பூஜாவில் 100 ரூபா தான். சுபதமின்றி வழியாக நம்ம போய் சுவாமி பார்க்கலாம். ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. சங்கல்பம் செய்துக்கலாம். உற்சவ தாயாரை கிட்ட போய் சேவிக்கலாம். மூலவர் தாயாரை மற்ற தரிசனம் போகிறப்ப எப்படி நம்ம கண்டமணி மண்டபத்தில் இப்போ ஃப்ரீ தரிசனத்துலாம் போனால் பார்ப்போமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பார்க்க முடியும். அண்ட் சுப்பிரபாதம் சேவாலாம் புக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 5 லேடிஸ்குள்ளார நம்ம போகிறோம் அப்படின்னா போகும்போதே மொபைல் பேக்கெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போனால் ஸ்கேனிங் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் தாயார்கிட்ட சாத்தி திருப்பி கொடுப்பாங்க. நிறைய சேவாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அபிஷேகம் எல்லாம் 500 ருபீஸ்க்கு 1.5 மணி நேரம் தாயாரோட அபிஷேகம் மூலவர் தாயாரோடது பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ரீனிவாச மங்காபுரத்துலேயும் அப்படி தான் நிறைய சேவாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சேவாஸ் பற்றினது வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. குங்குமார்ச்சனா சஹஸ்ரநாமார்ச்சனா ஏகாந்தம் சேவா மட்டும் நேரில் போய் தான் நம்ம வாங்கிக்கணும். வரலட்சுமி விரதம் தனியாக அப்டேட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இருந்தாலும் நாளைக்கு காலையில் ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெய்லி நடக்கிற சேவாஸ் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. வீக்லி சேவாஸ், மந்த்லி சேவாஸ், ஆனுவல் சேவாஸுக்கெல்லாம் டைம் கேப் உண்டு. ஆனுவல் சேவாஸ் கூட கிடையாது. பட் இந்த வீக்லி சேவாஸ் மந்த்லி நடக்கிற சேவாக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. பிரசாதம் கூட கீழ்த்திருப்பதி ஆர்ஜித சேவாஸ்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொடுக்கறது. இப்போ திருமலாலே திருப்பாவாடை சேவா நம்ம அட்டன் பண்ணுறோம் லக்கி டிப் மூலமாக அப்படின்னா ஜிலேபி எல்லாம் பே பண்ணி வாங்கிக்கணும் விருப்பப்பட்டா. ஆனால் இங்கே திருப்பாவாடை சேவா ஸ்ரீனிவாச மங்காபுரத்துலையாக இருக்கட்டும், திருச்சானூர் தாயார் கோயிலாக இருக்கட்டும், நம்ம கொடுக்குற அந்த டிக்கெட்டோடையே வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜிலேபி தேன் குழலோட பிரசாதமெல்லாம் திருப்பாவாடை சேவாலாம் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. சில ஆர்ஜித சேவாஸ் ஆஃப்லைனில் கூட கொடுப்பாங்க. ஒரு 6 மணிக்கெல்லாம் போய் கவுண்டரில் நின்று வாங்கிக்கலாம். லைக் புஷ்பாஞ்சலி, அஷ்டதல பாத பத்மாராதனா மாதிரியான சேவாஸ் எல்லாம் ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமைகளையே நிறைய சேவாஸ் இருக்குது. அக்காமடேஷன் திருச்சானூர் தொலைப்பா கார்டனில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நாம் தான் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கணும். கிட்ட ப்ரைவேட் லாட்ஜ் நான் ஸ்டே பண்ணி ஷேர் பண்ணின வீடியோ இருக்குது. கோபுரத்துக்கிட்ட இருக்கும். அமௌண்ட் உங்களுக்கு ஓகேனா நான் ஏசி ரூம் 800 ரூபா, ஏசி ரூம் 1200 சொல்லுவாங்க. டிடிடியோடது காமன் ஹால்னால் தொல்லப்பா கார்டன்ஸ் கிட்டே இருக்குது. நம்ம நைட்டு ஒரு 4-5 மணி நேரம் மட்டும் ஸ்டே பண்ணிக்கலாம்.
திருச்சானூரில் ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கோயில் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லைனா 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச கோயிலில் பிடிச்ச ஆர்ஜி சேவை புக் பண்ணிக்கோங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஆர்ஜி சேவாஸ் பண்ணும்போது ஷியோராக நமக்கு ட்ரெஸ் கோட் பார்ப்பாங்க. வேஷ்டி மஸ்ட்டு ஜென்ஸுக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை காலையில் 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. சேவாஸ் பற்றின புக்கிங் வீடியோ தனியாக ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு மத்தியானம் புக்கிங். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக சுவாமி தரிசனம் பார்க்கணுங்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ.